யாரும் அப்படிலாம் இல்லை. டேய் நீ ஐடியா மட்டும் கொடுறா. பொண்ணை பார்த்தா பயப்படக்கூடாது, தைரியமா பேசு. இது இல்லாம வேற எதுவும் நல்ல ஐடியா இருக்கா? பொண்ணுங்கள்ட்ட பேசும்போது கூச்சமே படக்கூடாது, ஓப்பனா பேசணும். நீ மச்சான் வந்துட்டோட போய் பேசிட்டுமா? கொஞ்சம் பயமா இருக்குடா. சாரிங்க, எனக்கு லவ்லலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதுவும் உங்களை மாதிரி பசங்க எனக்கு சுத்தமாக பிடிக்காது. என்ன பிள்ளைவா, லவ் ஃபெயிலியரா? ஆமா ப்ரோ, உங்களை ரொம்ப நாளா நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். நானும் 2 வருஷமா பொண்ணு லவ் பண்ண ப்ரோ. ஓகே ப்ரோ, பார்ப்போம். ஆல் தி பெஸ்ட். வாழ்த்துக்கள். ஏண்டா நடந்துச்சு, அதவே நினச்சிட்டு இருப்ப. அதை விட்டு அடுத்த வேலையை படுறா. நீ உன் வேலையை பாடுறா, உனக்கு என்ன தெரியும்? அப்போ தாடி வச்சுட்டு லவ் சாங் கேட்டு நாசமா போ. இந்த லெட்டர் எப்படி அவங்க கிட்ட வந்துச்சு? யார் கொடுத்தா? அதான் சொன்னேன்லடா, அந்த பொண்ணுக்கு தான் தெரிஞ்ச போய் எழுதி கொடுத்தான். ஓ, இது நான் எழுதி கொடுத்த லெட்டரியா? உனக்கு யார் கொடுத்தா? நீ எழுதுன லெட்டரா? என்னடா லூசு மாதிரி பேசிட்டு இருக்க? டேய் என்னடா சொல்ற? ஏய் ஆமாயா, எங்க ஏரியாவில் ஒரு அண்ணனுக்கு நான் தான் எழுதி கொடுத்தேன். எனக்கு தெரியாதா? உங்க ஏரியாவில் எழுதி கொடுத்தீரா? யாருக்கு? ஹரீஷ், எங்க சீனியர் தான். யாரா? உனக்கு தெரியுமா? எனக்கும் தெரியாதுடா. டேய் இந்த ஒல்லியா தாடி கூட நிறைய வச்சிருப்பானே அவனா? அவரே தான். ரொம்ப நாளா ஒரு பொண்ணை ஒன் சைடா லவ் பண்ணியிருக்காருயா. பாவத்துல வேணான்னு சொல்லிருச்சான். என் பேர் ஹரிஷ்ங்க. உங்கள் பேர் என்னன்னு எனக்கு தெரியாது, ஆனால் உங்களை ரொம்ப நாளாக எனக்கு தெரியும். நான் உங்களை ரொம்ப லவ் பண்ணுறேங்க, ஆனால் உங்கள்கிட்ட அதை எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அதுக்காகத்தான் இந்த லெட்டர். டேய் சங்கீத், எங்கடா போற? என்ன ஆச்சு? அவனு தான் அந்த பொண்ணை லவ் பண்ணான். இருந்தாலும் நீ பண்றதெல்லாம் ஓவர்ரா. அதான் வெள்ளன் ஆயிடுச்சுல, அப்புறம் என்ன? இல்லதான், அதுக்குன்னு லவ் பண்ணலன்னு ஆயிருமா? என்ன சொன்னாலும் நீ கேட்க மாட்டேன். உனக்குலாம் அட்வைஸ் பண்ண முடியுமா? இந்த லெட்டர் எப்படியா உங்ககிட்ட வந்துச்சு? அன்னைக்கு ஃபோனில் சொன்னேன்ல, ஒரு பிள்ளை லவ் பண்ணுறேன்னு, அவளுக்கு கொடுத்தது தான். அவளுக்கு எழுதுன லெட்டரா? இது நான் எழுதுன லெட்டரியா? எப்படி உங்ககிட்ட வந்துச்சு? நீ எழுதுன லெட்டரா? என்னடா சொல்ற? எங்க ஏரியால ஒருத்தர் லவ் பண்றேன்னு சொன்னாரியா, அவர் ஆளுக்கு எழுதுன லெட்டரு. எனக்கு தெரியாதா நான் எழுதுனது? ஏரியாலயா? யாரு? சங்கீத் அண்ணையா, எனக்கு தெரிஞ்சவர் தான். சங்கீதனா யாரா? உனக்கு தெரிஞ்சவரா? இல்லடா, எனக்கு தெரியாது. டேய், ஆள் கூட கொஞ்சம் ஹைட்டா என்ன மாதிரி கொஞ்சம் இன்ட்ரோவர்ட்டா இருப்பானே, அவனா? அவனே தான்யா. என் பேர் சங்கீத்ங்க. உங்கள் பேர் என்னன்னு தெரியாது, ஆனால் நான் உங்களை எத்தனை நாள் ஃபாலோ பண்ணுறேன்னு எனக்கே தெரியாது. நான் உங்களை ரொம்ப லவ் பண்ணுறேங்க. அது உங்கள்கிட்ட சொல்ல கொஞ்சம் பயமாக இருக்குது. நான் சொல்லணும்னு நினச்சது இந்த லெட்டரில் சொல்லியிருக்கேன். என்ன ப்ரோ ஆச்சு? ஏய், அவனு தானே அந்த பொண்ணை லவ் பண்ணான். உங்களுக்கு ஒரு பையனை பிடிக்கலன்னு ஓப்பனா சொல்லுங்க. அதை விட்டு ஏன் அவனை அசிங்கப்படுத்துறீங்க? இல்லை, நான் அன்னைக்கு தெரியாமல் அப்படி நடந்துக்கிட்டேன். சாரி. அதான் உனக்கே தெரியுதுல்ல, ஒரு பையன் வந்து டீசெண்டாக பேசினா உனக்குலாம் பிடிக்காது, அப்படிதானே? உன்கிட்ட பேசினதானமோ அவன் ஒரு நாள் தான், ஆனால் எத்தனை நாள் தெரியுமா அவன் நாய் மாதிரி உன் முன்னாடி அழைஞ்சிருப்பான். இல்லை, நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ சொல்றத கேட்கலாம் நான் இல்லை. இதுக்கு மேலே நீ என்ன சொல்ல போற? சாரி, நான் ஏன் அப்படி பண்ணேன்னு தெரில. பட் பர்பஸாக நான் அப்படி பண்ணலண்ணா. இதே நீ அவன்கிட்ட ப்ரொபோஸ் பண்ணி அவன் இப்படி பண்ணியிருந்தா சும்மா விட்டுருப்பியா? எப்படி இருந்திருக்கும்? அப்படி அவன் என்ன பண்ணா? உன்னைய லவ் பண்ணுறேன்னு தானே சொன்னா, நடுரோட்டில் வச்சு அப்படி பேசிட்டு போற. அவங்க கரெக்டாக தான் பேசினாங்க. நான் தான். உங்களுக்கு எங்களை தான் பிடிக்கும்னு பொய் சொல்லலை. உங்களை பிடிச்சனால தான் அவன் லவ் பண்ணுறேன்னு சொன்னான். ஒன்று ஓகேன்னு சொல்லுங்க, பிடிக்காதுன்னு உண்மையாக சொல்லிட்டு போயிருங்க. அதை விட்டு அதுக்கு அவனை இன்சல்ட் பண்ணுறீங்க. உன்னை போய் அவன் லவ் பண்ணான் பாரு, அவனை சொல்லணும். எதுக்குடா தேவையில்லாத வேலை பார்க்குற? அப்பயே அவகிட்ட பேச சொன்னா. ஏன் நீ சொன்னா நான் போய் பேசணுமா? அவன் அவ்வளோ பெரிய ஆளா? டேய் அவள் தான் வேணாம் பிடிக்கலன்னு சொல்கிறாள், திரும்பி போய் பேசினா நல்லா இருக்குமா? ஏன்டா அப்படி பண்ணுற? பிடிக்கலன்னு சொல்லணும்டா. அதனால லெட்டர் பெரிய இவ்வளோ மூஞ்சில் விட்டு எறியடா. ஏன்னா அவளுக்கு என்ன பிடிக்கலடா. ட்ரூவாக தான் இருப்பேன், எந்த பொண்ணையும் பார்க்கல. உண்மையாக இருப்பேன்னு சொன்னால் மட்டும் என்ன பண்ணிடுவாளா? ஃபர்ஸ்ட் அவளுக்கு பிடிக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சு எப்படி கேஷுவலாக இருக்க? அதுக்கு நான் பின்னாடியே போய் லவ் பண்ணு சொல்லி டார்ச்சர் பண்ண முடியும்? நம்ம என்னதான் நல்ல பையன், நல்ல கேரக்டர், உண்மையாக லவ் பண்ணுறேன்னு சொன்னாலும்
அந்த பொண்ணுக்கு பிடிக்கலன்னா பிடிக்கல தான்டா. இதெல்லாம் தெரிஞ்சு அந்த பொண்ணுகிட்ட போய் பேசணும்னு வையேன், நம்மளை லவ் பண்ணுறான்னு நினைக்க மாட்டேன், நம்மளை ஃபோர்ஸ் பண்ணுறான்னு தான் நினைப்பேன். என் வாழ்க்கையில் இந்த ஒரு தப்பை மட்டும் நான் பண்ணவே மாட்டேன்டா. என்னடா விட்டுலானே முடிவு பண்ணிட்டியா? மறந்துடலானே முடிவு பண்ணிட்டேன்டா. ஹாய்ங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாரிங்க, அன்னைக்கு நான் உங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணுற மாதிரி நடந்துக்கிட்டேன். இதில் என்னங்க இருக்கு? பரவாயில்லைங்க. இல்லைங்க, அன்னைக்கு நான் பேசும்போது கூட எதுவுமே எனக்கு தெரியல. ஆனால் இப்போ கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கு. எனக்கு புரியுதுங்க, உங்கள் இடத்துல யாருன்னு அப்படி தான் பேசியிருப்பாங்க. என்னை ப்ரப்போஸ் பண்ணுறது நாங்கள் தானே. உலகத்துலேயே நான் தான் ரொம்ப லவ் பண்ணுறேன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் என்னையோட ஒருத்தவங்க ரொம்ப லவ் பண்ணியிருக்கான். நீங்கள் ரிஜெக்ட் பண்ண லெட்டர் தான் என்னோடது இல்லை, அவனோடது. பேர் ஹரிஷ், நல்ல பையன், நல்லா ஒர்க் பண்ணுறான். 90 கிட்ஸ்ன்றதுக்காக அவனை வேணாம்லாம் சொல்லிடாதீங்க. இந்த யூனிவர்ஸை பார்த்தீங்களா, 2 பையன் ஒரு பொண்ணு லவ் பண்ணுறாங்க. ஆனால் அது 2 பேருக்குமே தெரியாது ஒரு பொண்ணை தான் லவ் பண்ணுறாங்க. இப்போ ஒரு பையன் இன்னொரு பையன் லவ்க்காக ஹெல்ப் பண்ணுறான். என்னடா அவன் இவன் தான் நம்ம லவ் பண்ணா, இப்போ அவன் லவ்க்காக சப்போர்ட் பண்ணுறான். எனக்கு தப்பாக நினச்சிக்காதீங்க. லெட்டர் படித்தா உங்களுக்கே புரியும். என் லவ் தான் ஃபெயிலியர், நான் லவ் பண்ணது உண்மை தான். பேர் என்னன்னு எனக்கு தெரியாது, ஆனால் அவங்கள ரொம்ப நாளாக எனக்கு தெரியும். லைஃப்பில் இது வரைக்கும் எனக்கு எந்த பொண்ணு மேலேயும் இன்ட்ரெஸ்ட் வந்தது இல்லைங்க. ஆனால் அவங்கள பார்த்ததுக்கப்புறம் எந்த பொண்ணு மேலேயும் இன்ட்ரெஸ்ட் வரலங்க. அப்போ தான் தெரிஞ்சது இதுதான் லவ்னு. நேற்று தான் சங்கீதத்தை பேசினேன், உங்களை பற்றி எல்லாமே சொன்னாங்க. சாரி ஹரிஷ், நான் உங்களை ஹர்ட் பண்ணதுக்கு. என்னை எவ்வளோ லவ் பண்ணியிருக்கீங்க எனக்கு இப்போ தான் தெரியுது. அன்னைக்கே உங்ககிட்ட தாங்க சொல்லியிருப்பேன், எங்க நீங்கள் தான் சொல்ல விடலை. இத்தனை நாளாக நான் தான் உங்களை ரொம்ப லவ் பண்ண நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் என்னை விட உங்களை ஒருத்தன் ரொம்ப லவ் பண்ணுறான். நீங்கள் வேணான்னு சொன்ன லெட்டர் தான். அவன் பேர் சங்கீத், உங்களுக்கு தான் தெரியுமே, ரொம்ப நல்ல பையன். அவன் தான் உங்களுக்கு செட் ஆகும். என் லெட்டர் படிக்காமல் விட்ட மாதிரி இந்த லெட்டரையும் படிக்காமல் விட்டுறாதீங்க, படித்து பாருங்க. அப்போ தான் தெரியும் நம்மளையும் ஒருத்தன் இப்படி லவ் பண்ணியிருக்கான். நான் அழுகிறதா சிரிக்கிறதான்னு தெரிலங்க. லைஃப் பார்த்தீங்களா எப்படி கொண்டு வந்து படியிருக்கீங்க. நான் லவ் பண்ண பொண்ணுக்கு இன்னொருத்தனை எழுதி நான் லவ் லெட்டர் கொடுக்குறேன். எனிவேஸ், ஆல் தி பெஸ்ட். நான் சொல்லணும்னு நினச்சது இந்த லெட்டரில் சொல்லியிருக்கேன். ஸ்கூல் காலேஜில் படித்தது என்ன தான் கோயடாக இருந்தாலும் இது வரைக்கும் எந்த பொண்ணு மேலே இந்த ஃபீல் வந்தது இல்லைங்க. ஆனால் அவங்கள பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு ஃபீல் வந்துச்சு. அப்போ தான் தெரியும் இது லவ்னு. இதெல்லாம் நேரில் சொல்லலான்னு தெரில, ஆனால் அந்த லெட்டர் மட்டும் ஃபுல்லாக படிச்சிருங்க. எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது விக்கி. அவங்க 2 பேரும் ஏன் என் லைஃப்பில் வரணும்? சடனாக வந்தாங்க, எனக்கு ப்ரப்போஸ் பண்ணாங்க. அதான் 2 பேருக்கு நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணி அனுப்பிவிட்டேல. இப்போ ஃபீல் பண்ணி தப்பு தான்டா, எனக்கு புரியுது. இப்போ கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை காவியா. உனக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்கள லவ் பண்ணு. திடீர்னு ஒருத்தவங்க வந்து ப்ரப்போஸ் பண்ணுறாங்க, அவங்க நல்ல கேரக்டராக இருந்தால் அக்செப்ட் பண்ணிக்கணுமா? அவங்க 90 கிட்ஸு, ரொம்ப மெச்சூர்டானவங்க. அவங்க ட்ரூவாக லவ் பண்ணால் நாங்களும் பண்ணணுமா? எங்களுக்கும் தோணணும் விக்கி. நீ சொல்கிறது புரியுது, இருந்தாலும் உங்கள் லாஜிக் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சாரி ப்ரோ, நீங்களும் அந்த பொண்ணை லவ் பண்ணீங்கன்னு தெரியாமல் உங்கள்கிட்டே பேசிட்டேன். நான் தானே ப்ரோ பண்ணேன், பண்ணலையே. என்ன சொல்கிறதுனே தெரில ப்ரோ. சுச்சுவேஷனை பார்த்தீங்களா, லைஃப் எப்படி விளையாடுதுன்னு. ஆமாம் ப்ரோ, 2 பேரும் ஒரு பொண்ணை தான் லவ் பண்ணோம். 2 பேருக்கும் ஒருத்தர் தெரியாது. 2 பேரும் இப்போ மீட் பண்ணுறோம், அந்த பொண்ணை பற்றி தான் பேசுகிறோம். ப்ரோ, அந்த பொண்ணு பேர் என்ன தெரியுமா ப்ரோ உங்களுக்கு? நானே உங்கள்கிட்ட கேட்கலான்ட்டு இருந்தேன் ப்ரோ, எனக்கும் தெரியாது. ஓகே ப்ரோ, பார்க்கலாம்.
இந்த சிரிப்பு எல்லாருக்கும் ஒரு சிரிப்பாக தான் தெரியும். ஆனால் இந்த சிரிப்புக்கு பின்னாடி இருக்க ஒரு வழி எங்களை மாதிரி 90 கிட்ஸ்க்கு மட்டும்தான் தெரியும்.